அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டெக் ட்ரெயின் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நோக்கியா 105ங்கிற பேசிக் மொபைலோட அன்பாக்சிங் அண்டு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நோக்கியா 105 மொபைல் வாங்குனீங்கன்னா அதோட ரீட்டைல் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த பாக்ஸை பார்க்கும்போது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மொபைலை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், காஞ்சிபுரத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 3 கலர் வேரியண்ட்டில் இருக்குது. பிளாக்கு, ப்ளூ, பிங்க்கு. இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர். நான் வந்து இதை அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1300 ரூபா. டூயல் சிம்மு. சிங்கிள் சிம் பார்த்திங்கன்னா இதை விட 50 ரூபா அந்த மாதிரி கம்மியாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு இது பெனிஃபிட்டாக இருந்ததுனால இதை வாங்கிட்டேன். யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி நோக்கியா கீபேட் மொபைல் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அப்போ வந்து 1100 மொபைல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து செம்ம மொபைலு. பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் உள்ள மொபைல் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்க்குள்ளே வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நோக்கியா பிராண்டோட ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன் கொடுக்கல. இயர்ஃபோன் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த மொபைல் FM ரேடியோ இருக்குது. அதனால் இயர்ஃபோன் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் உங்களுக்கு கீபேட் மொபைலுக்கு உண்டான சார்ஜர் தான். இதில் இந்த சார்ஜரால் ஸ்மார்ட் ஃபோன்லாம் சார்ஜர் பண்ண முடியாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள நோக்கியா பிராண்டோட பேட்ரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா 800 mAh பேட்ரி. இப்போ நீங்கள் இந்த மொபைல் வந்து மேக்ஸிமம் காலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் கண்டிப்பாக 2லேருந்து 3 நாள் வரைக்கும் சார்ஜ் நிற்கும். அப்புறம் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. வீட்டில் யாரும் பெரியவங்க இருந்தாங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த மொபைல் வாங்கி தரலாம். கால் பேசுறதுக்கு ஒரு சூப்பரான மொபைல். நான் வந்து பிளாக் கலர் வாங்கியிருக்கேன். ஏன்னா இது வந்து அழுக்குப்பட்டாலும் தெரியாது, ஸ்க்ராச்சஸ் ஆனாலும் தெரியாது. செல்லோட லுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. வெயிட்டும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மொபைல் பிடிக்கும்போது ஒரு க்ரிப்பு இருக்குது கண்டிப்பாக. டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயர்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டார்ச் லைட்டு, சார்ஜிங் போடுறதுக்கு USB டைப் B கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் கீழே வந்து மைக் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க இயர்பீஸே தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும். தனியாக இதில் வந்து ஸ்பீக்கர் கொடுக்கல இந்த மொபைலில். இப்போ நம்ம இந்த மொபைலில் பேட்டரியை போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 சிம் போடுறதுக்கு ஸ்லாட் இருக்குது. இது ஜியோ சிம் தவிர எந்த சிம் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் ஏர்டெல் 4G, BSNL 4G எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லாவே ஒர்க் ஆகுது. நோக்கியா மொபைலோட இந்த ஆன் பண்ணும்போது வர டோன் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டோன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேட்ரி போட்ட பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா மொபைலோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு கையில் வச்சுருக்க ஃபீலே இல்லை. நீங்கள் எதாவது செகண்ட் யூஸ் மொபைலாக இதுக்கு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கால் மட்டும் பேச யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இந்த மொபைல் வாங்கலாம். அதே மாதிரி எத்தனை பேர்த்துக்கு வந்து நோக்கியா பிராண்டு பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா சிம் எல்லாமே போட்டாச்சு. மெனுவில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கால் லாக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட்ஸ் இருக்குது. கிளாக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா FM ரேடியோ இருக்குது. ஆனால் இயர்ஃபோன் போட்டிருந்தா தான் FM ரேடியோ கனெக்ட் ஆகும். மெசேஜ் ஆப் கொடுத்துருக்காங்க. டார்ச் லைட் கொடுத்துருக்காங்க. டார்ச் லைட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பவராக இல்லை. ஆனால் ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஆப்ஷன் தான் டார்ச் லைட் கொடுத்துருக்கிறது. கால்குலேட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேலண்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்னேக் கேம், நோக்கியா மொபைலில் ஸ்னேக் கேம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸ் நோக்கியா மொபைலில். ஆனால் இந்த மொபைலில் இருக்க ஸ்னேக் கேமோட இன்டர்ஃபேஸ் வந்து நல்லா இல்லை. பழைய மாதிரி கொடுத்துருக்கலாம்.
நோக்கியாவோட ஒரு என்ன சொல்கிறது கீபேட் மொபைலோட லேண்ட்மார்க்னாவே அது வந்து ஸ்னேக் கேம் தான். அப்புறம் கார் கேம்னு சொல்லி நிறைய கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற மொபைலை விட இதில் வந்து அதிகமாக இருக்குது. அவ்வளோதாங்க இந்த மொபைலில் யூஸ். அப்புறம் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இது வந்து நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது. நார்மலாக கால் பேசுறதுக்கு உண்டான மொபைலு. அதில் வந்து சின்ன சின்ன ஆப்ஷன், பேசிக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த மொபைல் பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த மொபைலோட கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் செக் பண்ணி பார்த்தேன். கால் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா இது பேசிக்காகவே கால் பண்ணுறதுக்கான மொபைல். அதனால் வந்து கால் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. இந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் 4G சிம் தான் போட்டிருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.